இணைந்திருக்கிறோம் நேயர்களே, வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியூடாக இப்பொழுது நிகழ்ச்சியுடைய தலைப்பு பகுதிக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். தலைப்பு பகுதியிலே தினம்தோறும் பல விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் என்ன பகிரப் போகிறோம்னால், இன்றைக்கும் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி தான் பேசப் போகிறோம். ஏனென்றால் இன்றைக்கு அது ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இன்றைக்கு எங்கள் பலருக்கும் ஒரு முகம் சுளிக்கும் விடயமாகவும் அது மாறி இருக்கிறது. என்னவென்றால், யாழ் நகரினுடைய தூய்மை என்பதை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் பேச இருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு யாழ் நகரினுடைய தூய்மை என்பது கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. நிலம் மாசடைந்திருக்கிறது, நீர் மாசடைந்திருக்கிறது. கடந்த வாரத்தோடு வழியும் மாசடைந்திருக்கும் பொழுது, இந்த நிலம், நீர், காற்று என்று 3 விடயங்கள் மாசடைந்திருக்கும் பொழுது யாழ் மாவட்ட மக்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்ற கேள்வி எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் வெளியிலிருந்து ஒருவரால் கொண்டு வந்து இது மாசுபடுத்தப்பட்டதாண்டா இல்லை, எங்களால் நாங்கள் தான் மாசுபடுத்தி இருக்கிறோம், நாங்களே மாசுபடுத்துவோம், நாங்களே விமர்சிப்போம், நாங்களே அதை பெருமையாகவும் சொல்லிக்கொள்வோம். இன்றைக்கு சில அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய விடயங்களை நாங்களே செய்வோம், நாங்களே விமர்சிப்போம், அதை பிறகு நாங்களே வாக்குகளாக மாற்றுவோம் என்பது போல இன்றைக்கு யாழ் மாவட்ட மக்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு என்ன விடயம் என்றால், இன்றைக்கு யாழ் மாவட்டத்தினுடைய பல இடங்கள் குப்பை கூலமாக காணப்படுகிறது. காப்பட் வீதிகளில் குப்பை போடக்கூடிய ஒரு வசதியான சமூகமாக யாழ்ப்பாண சமூகம் தான் மாறிக்கொண்டிருக்கிறது. குப்பை தொட்டிகள் எது, வீதிகள் எது என்று தெரியாத அளவுக்கு படிப்பறிவு இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாகவும் யாழ்ப்பாண சமுதாயம் தான் மாறிக்கொண்டு இருக்கிறது. உலகிலேயே காப்பட் வீதிகளில் குப்பை போடக்கூடிய ஒரு முறையை யாழ்ப்பாணத்தில் தான் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் பொழுது நீங்கள் பெருமைப்பட வேண்டியவர்கள். நீங்கள் அல்ல, நீங்கள், நாங்கள் எல்லோருமே பெருமைப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு யாழ்ப்பாணத்தினுடைய பெரிய பிரதான சன நடமாட்டம் நிறைந்த இடங்கள் எல்லாம் குப்பைகளால் நிறைந்து போய் காணப்படுகிறது. யாழ்ப்பாணம் எங்கும் குப்பை பொலித்தீன் பைகளில் கட்டப்பட்ட குப்பைகள், அந்த கழிவு இந்த கழிவு வந்து வீதிகள் எங்கும் குப்பை கழிவுகளாக காணப்படுகிறது. இதை யார் செய்கிறார்கள் என்றால், இரவோடு இரவாக செய்கிறார்கள். ஒரு கள்ள வேலையை செய்வதற்கு தான் இருட்டுகள் தேவைப்படும். வெளிச்சத்தில் வேலை செய்பவன் மனிதநேயத்துக்கு கட்டுப்பட்டவனாக இருப்பான். இதே இருட்டில் வேலை செய்பவர்கள் எல்லாருமே இந்த தங்களுடைய முகத்தை இருளில் வேலை செய்பவர்கள் மறைக்க நினைக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த இரவோடு இரவாக குப்பைகளை வீதிகளிலே போட்டு பல பேருக்கு தர்ம சங்கடமான நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே அதிகாலையிலே வேலைக்கு வருபவர்களை பாருங்கள். வீதி எங்கும் பாசலாக குப்பைகளை போட்டு வைத்திருப்பார்கள். அது நேரம் செல்ல செல்ல காகங்கள், நாய்கள் என்று எல்லாமே பிரித்து வீதி முழுக்க சிதற விடப்பட்டு இருக்கிறது. இது எங்கே சென்று முடிய போகிறது என்பது கூட பெரிய கேள்வியாக இருக்கிறது. பெரிதாக ஒன்றும் தேவையில்லை. நாவற்குடியை தாண்டி செம்மணி சந்தியால் திரும்பி யாழ்ப்பாணத்துக்கு நுழையும் பொழுது அந்த வீதியினுடைய இருமரங்கும் குப்பைகளால் நிரப்பப்பட்டதாக இருக்கிறது. யாழ்ப்பாணம் கந்தபுராண கலாச்சார பூமி, ஆலயங்கள் இருக்கிறது, அது இருக்கிறது, இது இருக்கிறது என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் குப்பைகளை கொண்டு மக்களை வரவேற்று கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு பேசு பொருளாக இருந்தாலும் சிசிடி கேமரா பூட்ட போறோம், அது பார்க்க போறோம், இது பார்க்க போறோம் என்றாலும் எதுவுமே நடைபெறவில்லை என்பதுதான் இங்கே பெரும் கவலையாக இருக்கிறது. இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்விகளாக இருக்கு. இந்த பக்கத்தை ஒருவருமே கதைக்கிறார்களே, அரசு அதிகாரிகள் கதைக்கிறார்களே, பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைக்கிறார்களே, அரசியல்வாதிகள் கதைக்கிறார்களே, தங்களுடைய பிரதேசங்களில் குப்பை கொட்டுவதற்கு எதிராக சமூக இளைஞர்கள் ஏதாவது செய்கிறார்கள் என்றால் செய்கிறார்கள் இல்லை என்பது கூட பெரிய விமர்சனத்துக்குரிய விடயமாக இருக்கிறது. இன்றைக்கு எல்லாருமே மூக்கை பொத்தி கொண்டுதான் போகிறோமே தவிர யாருமே எதிர்த்து கேள்வி கேட்கும் திராணியற்றவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு கோம்மையின் மடல் சுடலைக்கு பக்கத்துக்கு கூடிய வீதியை பாருங்கள். அந்த வீதி முழுக்க குப்பைகளை கொட்டி விட்டு செல்கிறார்கள். அது மனித கழிவுகள், விலங்கு கழிவுகள், சிறு பிள்ளைகளுடைய கழிவுகள், வீட்டு கழிவுகள் என்று எல்லாவற்றையுமே கொட்டி விட்டு செல்லும் இந்த மனிதநேயமற்ற மிருகங்களை எவ்வாறு பார்ப்பது என்பதுதான் அடுத்த பெரிய கேள்வியாக இருக்கு. எல்லா இடமுமே குப்பை. நான் அண்மையில் எனது சிங்கள நண்பர்கள் யாழ்ப்பாணம் வந்த பொழுது அவர்களும் யாழ்ப்பாணத்தில் அது இருக்கிறது இது இருக்கிறது என்று கூறினார்கள். ஆனால் தாங்கள் இலங்கையிலே பார்த்த நகரங்களுக்கிலே மிக குப்பையான அழுக்கான நகரமாக யாழ்ப்பாண நகரம் இருக்கிறது. அதிலும் யாழ்ப்பாண பேருந்து நிலையம் தங்களால் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அழுக்காக இருக்கிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள் என்றால் நினைத்து பாருங்கள். இலங்கையினுடைய எல்லா மாவட்டங்களிலிருந்து வரக்கூடியவர்கள் யாழ்ப்பாணத்தை இப்படி கூறுகிறார்கள். நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோம்? அரசியலை பிழை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் எங்களை திருத்துகிறோம் என்றால் இல்லை. இன்றைக்கு எல்லா பகுதிகளிலுமே குப்பை இருக்கிறது. நீங்கள் நினைத்து பாருங்கள், உங்களுடைய நினைவுக்கு இப்பொழுது நினைத்து பாருங்கள். நீங்கள் வீதிகளிலே குப்பைகளை காணக்கூடிய இடங்களை பாருங்கள். பல இடங்களிலே இருக்கும். வீதிகளில் அதை கொண்டு போய் கட்டி அறிந்து விட்டு செல்கிறார்கள். தான் தப்பித்தால் காண முடியும். அதுதான் இன்றைக்கு சூழல் மாசடைந்து போய் நாங்கள் எல்லாரும் மூச்சு விடவே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். என்ன கார்த்திகாய்? நிச்சயமாக. அதிலும் இந்த அதிகாலை வேளையில இந்த காற்றின் தரம் குறைவா இருக்கிறத பத்தி நாங்க நேற்று கதைச்சிருந்தோம் நாங்கள். ஆனா அதிகாலை வேளையில ரோட்டுண்ட தரத்தை பத்தி நாங்கள் கொஞ்சம் பார்க்கணும். வீதிகள்ல அதிகம் அந்த வீட்டு கழிவுகளாக இருக்கட்டும் அல்லது உணவகங்களோட கழிவுகளாக இருக்கட்டும், அப்படியே வீதி ஓரங்கள்ல எறியப்பட்டிருக்கீங்களோ அதுல இருந்து வர்ற துர்நாற்றம் என்பது இன்னுமே சுவாசத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கு. அதை கடந்து காலையில வேலைக்கு வாரதுன்றதே ஒரு பெரிய ஒரு சாதனையான ஒரு விஷயமா தான் இருக்கு. அதை நாம் கடந்து வந்துட்டோம்னாலே சாதிச்சிட்டோம் அப்படி என்ன மாதிரி. அதுவும் இந்த கேகேஎஸ் வீதியில கூட அதிக மக்கள் பாவனைக்குள்ள, அதுவும் அதிக மக்கள் வாகன நெரிச்சல் இருக்கக்கூடிய ஒரு பிரதான வீதியாக இந்த கேகேஎஸ் வீதின்றது இருக்குது. அந்த கேகேஎஸ் வீதியில கூட பல இடங்கள்ல இந்த குப்பை கழிவுகளை குவித்து விட்டுருக்கிற இடங்கள் நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்குது. குறிப்பிட்ட ஒரு இடத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நெடுங்காலமாகவே அதுல குப்பை குவிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த
தாவடி சந்திக்கு அண்மையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து அதிகமாக குப்பை குவிக்கப்பட்டிருக்கு. அது அகற்றப்பட்டு கொண்டிருந்தாலுமே அந்த இடத்துல வந்து குப்பை என்றது கொட்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அப்ப அந்த கழிவுகள் எங்கிருந்து வருகின்றது, அந்த கழிவுகளை வந்து ஏன் உரிய முறையில அகற்ற முடியல அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து பொறுப்பு அதிகாரிகள் தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்ற அந்த அந்த இடங்கள்ல குப்பை போடுற மக்கள் வந்து கொஞ்சம் பொறுப்புணர்வோட செயற்பட வேண்டும். இப்ப அதுல இருந்து வர அந்த கேகேஸ் வீதி அப்படின்னு சொல்றது அதிகம் காலையில பிள்ளைகள் வந்து பாடசாலைக்கு செல்றது, அதிக வேலை செய்கிறார்கள் போறது அப்படின்னு சொல்லி அது ஒரு பரபரப்பாகவும் ஒரு பிஸியஸ்டான ரோடாவே எப்பவுமே இருந்து கொண்டு இருக்கும். அப்ப அந்த வீதியில வந்து குப்பைகளை கொட்டுறதுனால எத்தனை பேர் பாதிப்படைய போகிறார்கள். இப்ப அதுல குப்பை கொட்டுறதால வர்ற பாதிப்பு சூழல் பாதிப்படைதுன்றது மட்டும் இல்ல. அதுல உணவு கழிவுகளை கொட்டும் பொழுது இந்த வீதியோரங்கள்ல நிக்கிற நாய்கள் வந்து அதுல கூடி நிக்குது. அது கூடி நின்றா மட்டும் பரவாயில்ல. அது தங்களுக்குள்ள ஏதோ கதைச்சு பேசி சண்டை பிடிக்குது ரோட்லாண்டு. இதனால வீதியில வந்து வர்றவர்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறார்கள், வீதி விபத்துக்கள் இடம்பெறும்ன்றத அந்த சூழல் சார்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுல அந்த குப்பைகளை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கணும். அதை விட இந்த யாழ்ப்பாண புகையிரத நிலையத்திற்கு பின்பகுதியில் இருக்கிற சில இடங்கள்ல வந்து குப்பைகள் கொட்டப்பட்டிருக்கிறதையும் நாங்கள் பார்க்கலாம். இப்படி சில இடங்களை மட்டும்தான் குறிப்பிட்டு கூறக்கூடிய மாதிரி இருக்குதான்னு சொன்னா இல்ல. அதிகப்படியான இடங்கள் இந்த மாதிரி குப்பைகள் குவித்து அது வீட்டு கழிவுகளாக இருக்கட்டும், சின்ன குழந்தைகள் மலக்கழிவுகளாக இருக்கட்டும், அல்லது இறந்த விலங்குகளோட கழிவுகளை கூட கொண்டு வந்து அதுல போடுறதுன்றது உண்மையில அருவருக்கத்தக்க ஒரு விடயமா தான் இருக்குது. சரியான முறையில கழிவுகள் அகற்றுறதுக்கு பிரதேச செயலகங்கள்ல நாங்கள் அறிவிப்பதன் மூலம் வீடுகளுக்கு வந்து குப்பைகள் அகற்றக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் இருக்குது. ஆனா அது சரியான முறையில செய்கிறார்கள் இல்லை என்பதுதான் கவலையாக இருக்கிறது. அதை விட வீதியில கொண்டு வந்து குப்பையை கொட்டுறதால எவ்வளவோ பாதிப்புகள். அது ரோட்ல இருக்கக்கூடிய அதுல இருந்து ஒரு தொற்று உருவாகி அது அந்த விலங்குகளை பாதிச்சு ரோட்ல இருக்கக்கூடிய விலங்குகளால உங்களோட வீடுகள் அது அண்மித்திருக்கக்கூடிய வீடுகள்ல இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு நோய் பரவி அந்த நோய் எங்களை பாதிக்கக்கூடிய அபாயம் கூட இருக்குது. நாங்கள் சூழலையும் சுற்றாடலையும் சுத்தமாக வைத்திருக்காமல் எலிக்காய்ச்சல் பரவுகிறது, அந்த காய்ச்சல் பரவுது, வித்தியாசமான நோய் எல்லாம் இப்ப வருகுது அப்படின்னு சொன்னால் மனிதனுடைய நடவடிக்கைகளும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகி கொண்டுதான் இருக்குது. குப்பைகளை ஒழுங்கு அகற்றல உண்மைக்குமே இப்ப இருக்கக்கூடிய காலப்பகுதியில வீட்டு கழிவு என்பதே அதிகரித்து தான் இருக்கிறது. நாங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும், டிஷ்யூவாக இருக்கட்டும், கடதாசி கழிவுகளாக இருக்கட்டும், வீட்டிலிருந்து வெளிவரக்கூடிய கழிவுகள் என்பது அதிகரித்து தான் இருக்கிறது. இந்த மாதிரியான சூழ்நிலையில முன்னர் எப்படி கழிவு அகற்றினார்களோ அப்படி நாங்கள் இப்ப கழிவுகளை அகற்ற முடியாது. அப்ப அதற்குரிய முறைகள் வந்து இருந்தாலும் அதை வந்து சரியான முறையில் பொதுமக்களும் பாவிக்க வேண்டும், அரசு அதிகாரிகளும் அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். வீதி கழிவுகளை தாண்டி வருவது எங்களுக்கு பெரிய சாதனைகளாகத்தான் இருக்கிறது இப்ப காலை வேளையில். அதான் இப்ப எங்களுடைய மாவட்டத்தின் நிலையா இருக்குது. நிச்சயமா இது இப்படி இருக்கும் பொழுது காலகாலமாகவே யாழ்ப்பாணத்திலே இந்த குப்பை தொட்டியாக பார்க்கக்கூடிய இடம் காக்கருவி கல்லுண்ட பிரதேசம் தான். இன்றைக்கு வரைக்கும் வீதி அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது. காப்பட் வீதிகளாக வீதி தெரு விளக்குகள் எல்லாம் போடப்பட்டு அந்த வீதி கடற்கரை வீதியாக அழகுபடுத்தப்படுகிறது. ஆனால் இன்றைக்கும் அங்கே குப்பை கொட்டுவது என்பது நிறுத்தப்படவில்லை. அதற்கு பக்கத்திலே மிகப்பெரிய குப்பை மேடு காணப்படுகிறது. அதை விடுத்து அங்கே ஒன்றிய விலங்கு கழிவு இந்த குறிப்பாக இந்த கோழி இறைச்சி கடைகள், விலங்கு பண்ணைகள் வைத்திருக்கக்கூடியவர்கள், கோழி பண்ணைகள் வைத்திருக்கக்கூடியவர்கள், இந்த உணவகங்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள் இந்த மீன் கழிவுகள், இறைச்சி கழிவுகள், சமையலுக்கு பயன்படுத்தும் கழிவுகள் எல்லாத்தையுமே கொண்டு அங்கே போடுவது. அதை கடலோடு கூட சிலர் கலக்க செய்து விடுகிறார்கள். அது கடலை மாசுபடுத்துகிறது, அங்கே இருக்கக்கூடிய தரையை மாசுபடுத்துகிறது, அங்கே இருக்கக்கூடிய காற்றையும் மாசுபடுத்துகிறது. அந்த வீதியால் பயணிக்க முடியாமல் இருக்கிறது. என்னதான் காப்பட் வீதி போட்டு அந்த வீதி புனரமைக்கப்பட்டாலும் அந்த வீதி பயன்படுத்த முடியாமல் இருக்கிறது என்பதற்கு இருக்கக்கூடிய ஒரே விமர்சனம் என்னவென்றால் இந்த கழிவுகள் இருப்பதுதான். எனவே மாநகர சபையினர் அதற்கான வேலை திட்டங்களை எடுக்க வேண்டும். இன்னொன்று, இன்றைக்கு இந்த நீங்கள் கூறியது போல் இந்த இறந்த விலங்குகள், வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணியின் இறந்தால் அதை நீங்களே அடக்கம் செய்ய வேண்டும். இன்றைக்கு செல்லப்பிராணிகளுக்கு பெரிய இறுதி சடங்குகள் எல்லாம் நடாத்தி பெரிய எங்களுடைய இதுகளை காட்டி கொண்டிருக்கிறோம், மவுசுகளை காட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் இருக்கக்கூடிய அந்த சின்ன விலங்குகள், இறந்த விலங்குகளை கொண்டு வீதியிலே போட்டு விட்டு போவீர்கள். பூனை, நாய்கள் என்று போட்டு விட்டு போவீர்கள். அது காலையில போட்டால் வெயிலுக்கு அது வாயுக்கள் எல்லாம் கூடி அது வீங்கி வெடித்து அந்த இடமே மணக்க தொடங்கிவிடும். வீதியால் பயணிக்க முடியாமல் இருக்கிறது. யாழ்ப்பாணத்தினுடைய வாசலிலே சைவம் மணக்க வேண்டும் என்று ஆலயங்கள், சைவ அனுஷ்டானங்கள் எல்லாம் அமைக்கிறோம். ஆனால் இந்த குப்பைகளை அகற்றுவதற்கு நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. குப்பைகளை அகற்றுகிறோம் என்பதை விட குப்பைகளை போடாமல் இருக்க வேண்டும் என்ற சிந்தனையே எங்களுக்குள் உருவாகவில்லை. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு நான் பல இடங்களிலே பார்க்கிறேன், காலையிலே பிள்ளைகளை பாடசாலை ஏற்றும் பொழுது பெற்றோர்கள் பிள்ளைகளை ஏற்றிக்கொண்டே சென்று கூடையில் இருக்கக்கூடிய குப்பையை தூக்கி எறிந்து விட்டு போகும்போது அடுத்த சந்ததிக்கு நீங்கள் என்னத்தை கூறி கொடுக்கிறீர்கள்? நாங்கள் நல்லா இருந்தா சரி, நாடு நாசமா போனா சரி என்பதை தான் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறீர்கள். அதுதான் இன்றைக்கு நாடு இந்த நிலைமைக்கு போனதுக்கும் காரணமாக இருக்கிறது. ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். உங்கள் வீடுகளுக்குள் அந்த குப்பைகளை நடுப்போடுறவன் ஒரு 10 நிமிஷம் பட்ஜெட் இருந்தால் இப்படி இருப்பீர்கள் நினைத்துப்பாங்க. அதுதான் மற்றவர்களுக்கும். நீங்கள் வசதியானவர்கள் குப்பையிலே வீதிகளிலே போடும் குப்பைகள் வெள்ளமாக கழிவுகளாக மாறி
அடுத்த தாழ்நில பகுதியில் இருக்கக்கூடிய வறியவர்களுடைய வீடுகளுக்கு செல்லும் பொழுது அவர்களுடைய நிலையை சற்று உணர்ந்து பாருங்கள் என்பதைத்தான் நாங்கள் கூறுகிறோம். இதற்கு தீர்வாக நாங்கள் எதை முன்வைக்க முடியும் என்றால், இன்றைக்கு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இளையோர் அமைப்புகள், சனசமூக நிலையங்கள், விளையாட்டுக் கழகங்கள் அல்லது எங்களுடைய அரசாங்க அமைப்புகள் எல்லாம் ஒரு வீதிகளுக்கும் ஒரு குப்பை தொட்டிகளை அறிமுகப்படுத்தலாம். பொலித்தீன் குப்பைகள், உக்கிர குப்பைகள், உப்பா குப்பைகள் என்று அறிமுகப்படுத்தலாம். அந்த குப்பை தொட்டிகளுக்குள் மக்களை இந்த குப்பைகளை போட வைக்கலாம். ஆனால் அடுத்த இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னவென்றால், நாளாந்தம் அவை அகற்றப்பட வேண்டும். சில இடங்களிலே குப்பை தொட்டியே குப்பையாக மாறி பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டு. எனவே பிரதேச சபை துப்புரவு பணியாளர்கள் அவற்றை செவ்வனே செய்வதற்கு உறுதியெடுக்க வேண்டும். நீங்கள் உங்களை தரமாக மாற்றிக்கொண்டால் அவர்கள் குப்பை தொட்டிகளை பாவிக்க பழகுவார்கள். குப்பை தொட்டிகள் நாளாந்தம் சுத்தப்படுத்தப்படும். சமூகத்தில் இந்த குப்பை பிரச்சனை என்பது இல்லாமல் ஒழிக்கப்படும். வெளிப்பிரச்சனை எல்லாத்தையும் கருத்து கொண்டு நாங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் யாருமே கதைப்பதில்லை என்பதால் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அதை தாண்டி இந்த குப்பை போடுவர்கள் எல்லாமே பொதுவான இடங்களை தவிர இந்த மறைவான பகுதிகள், பற்றைகள், காடுகள், அந்த இருண்ட வீதிகள், ஆழ்நடமற்ற வீதிகள், இதுகளுக்கெல்லாம் கொண்டு குப்பையில போட்டு தங்களுடைய வித்தகங்களை காட்டிக்கொள்வது, அதை விட இந்த குப்பையை கொண்டே போட்டு அதில் ஒரு பெருமிதம் அவர்களுக்கு, நாங்கள் குப்பையை போட்டு விட்டோம் என்று. இப்படி இருக்கும் பொழுது இந்த வயல் நிலங்களையும் நீங்கள் மாசுபடுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நவாலி, கல்லுண்டாய் வீதிகளில் எல்லாம் வயல் நிலங்களுக்கு கொண்டு போய் குப்பையை போட்டு விட்டு செல்கிறீர்கள். அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய குப்பைகள். இவர்கள் நினைக்கிறார்கள் வயலுக்கு நாங்கள் உரம் போடுகிறோம் என்று. ஆனால் உட்காத குப்பைகள், பொலித்தீன் குப்பைகள் எல்லாம் போட்டு இருக்கக்கூடிய வயல்வெளி விளைச்சலையும் குறைக்கக்கூடிய முயற்சியிலே தான் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். அது ஒரு நடுத்தர வர்க்கத்தினர் தான் ஈடுபடுகிறார் என்றால் பல பெரும் புள்ளிகள் கூட செய்கிறார்கள். காரிலே போகும்பொழுது ஜன்னலை திறந்து விட்டு குப்பை பாசுகளை தூக்கி வீதியிலே போடுவதை நாங்கள் கண்காணித்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இங்கே எல்லா தரப்பட்டவர்களும் நாங்கள் நல்லா இருக்க வேண்டும், எங்களுடைய குடும்பம் நல்லா இருக்க வேண்டும், அடுத்தவர் எப்படி போனாலும் பிரயோசனம் இல்லை, எங்களுடைய வீடு அழகாக இருக்க வேண்டும், நாடு எப்படி நாறி போனாலும் பரவாயில்லை என்ற ஒரு கொள்கையோடு வாழும் சமுதாயமாக இந்த யாழ்ப்பாண சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. எனவே நாங்கள் எல்லாரும் எங்களை முதல் திருத்திக் கொள்ளணும். எங்களுக்கு தெரிந்த இடங்களை நாங்கள் கூறினோம். நீங்களும் உங்களுக்கு தெரிந்த இடங்களை காமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டால் அது எங்கோ ஒரு விதத்திலே ஒரு அரசாங்க அதிகாரியை சென்று அல்லது யாரோ ஒரு அரசாங்க அதிகாரியுடைய பார்வைக்கு செல்லும் பொழுது அது அவர்களுடைய கவனத்துக்கு எடுக்கப்படும் என நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் எல்லாவற்றுக்கும் நாங்கள் கடிதங்களை அனுப்பி கொண்டு போகிறோம். எல்லாவற்றையுமே சமூக வலைத்தளங்களிலே பதிவிட்டு அவற்றை கோரிக்கைகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த வெள்ள கட்டடங்கள் எல்லாமே பார்த்தோம். அதே போல் இதற்கும் ஒரு விடயத்தை நாங்கள் சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங் ஆக்க வேண்டும், இந்த குப்பைகளுக்கு எதிராக. அப்பொழுதுதான் யாழ்ப்பாணத்தை காப்பாற்ற முடியும் என்பது கூட எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. எனவே நீங்கள் பார்த்த உங்களுடைய இடங்களுடைய புகைப்படங்களை நீங்களும் சமூக வலைத்தளங்களை பதிவு. இந்த இடங்களிலும் குப்பை கொட்டப்படுகிறது, அது மக்களுடைய பிழையா அல்லது குப்பைகளை அகற்றாமல் இருக்கக்கூடிய பிரதேச சபைகள் அல்லது துப்புரவு பணியாளர்களுடைய பிழையா, பார்த்து நடவடிக்கை எடுக்காமல் இருக்கக்கூடிய அந்த பிரதேசம் சார்ந்த அரசியல்வாதிகள் அல்லது உள்ளூர் முதலீட்டாளர், உள்ளூர் சபைகளில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அவர்களுடைய பிழையா என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ளட்டும். எனவே இந்த மாற்றத்துக்கான இந்த வேளையிலே இவற்றை பற்றியும் நாங்கள் பேச வேண்டும் என்பதை தான் கூறிக்கொள்கிறோம். நிச்சயமாக உண்மையில் யாழ்ப்பாணம் என்கின்ற பொழுது அது வடமாகாணத்திலே அதிக மக்கள் தொகை சரிந்து வாழக்கூடிய ஒரு பிரதேசமாக இருக்கிறது. அதையும் தாண்டி பல்கலைக்கழக மாணவர்கள், கல்வியற் கல்லூரி மாணவர்கள், தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் என்று எப்பவுமே ஒரு பிஸியான ஒரு ஏரியாவே, ஒரு பிரதேசமாக குறிப்பாக சொல்ல வேண்டும். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை சுற்றி இருக்கக்கூடிய பிரதேசம் என்பது மிக குப்பை தொட்டி பிரதேசமாக இருக்கிற ஒரு பொலித்தீன் பாவனை. இப்போ ஒரு பல்கலைக்கழக மாணவர் படிக்கக்கூடிய அது பல்கலைக்கழக மாணவர்களே குப்பையை போடுகிறார்கள். ஒரு பல்கலைக்கழக மாணவர் சமுதாயத்திலே துப்புரவு பணி, சமுதாயத்தை மாற்ற வேண்டிய பல்கலைக்கழக மாணவர்களே அவற்றில் ஈடுபடாமல் இருக்கிறார்கள். தனியே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மீது இவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம், போராட்டங்களை நடாத்துகிறார்கள் என்றால் அவர்கள் இந்த பக்கமும் திரும்பி பார்க்க வேண்டிய தேவை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு இருக்கிறது. சமூக செயற்பாடுகளை செய்ய வேண்டியது, மாணவர்களை அதற்கு தயார்படுத்த வேண்டிய செயற்பாடும் இருக்கிறது. எனவே பல்கலைக்கழக சூழலே அவ்வளவு மோசமடைந்திருக்கும் போது பல்கலைக்கழகம் தான் பல தரப்பினர் அங்கே வந்து செல்லக்கூடிய, அங்கே இருக்கக்கூடிய மக்கள், வெளிநாட்டு மக்கள் வரக்கூடிய இடம். அவர்களே யாழ்ப்பாணத்தை ஒரு முடிவுக்கு வந்து விடுவார்கள் பல்கலைக்கழக சூழலை வைத்து. எனவே அதையும் பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும். நிச்சயமாக பல்கலைக்கழக சூழல் அழகாகவும் பாடசாலைகள் எல்லாம் அழகாக இருந்தாலும் அவற்றை அண்மித்த சூழல் பகுதிகள் என்பது பொலித்தீன் பைகள் அதிகம் சரிந்து கிடக்கக்கூடிய ஒரு பகுதிகளாகவே இருக்கிறது. அதையும் தாண்டி யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த பாரம்பரியமாக இருந்த குளங்கள் எல்லாம் தண்ணீர் வற்றி போய் அது குளங்கள் இல்லாமல் பள்ளங்களாக மாறி இருக்கின்ற பொழுது அந்த பள்ளங்களை எது நிரப்புகின்றது என்று சொன்னால் இந்த குப்பைகள் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இப்ப யாழ்ப்பாணத்தில் எத்தனையோ குளங்கள் காணாமலாக்கப்பட்டு போயிருக்கின்ற நிலையில் அந்த பகுதிகள் எல்லாமே குப்பை தொட்டிகளாக மாற்றப்பட்டு விட்டது. தொட்டியை நிரப்பி போட்டு குப்பையை கிளீன் பண்ற மண்ணை போட்டு முடிட்டு அந்த காணியை குளத்தை அபகரித்து கட்டணம் கட்டி கொண்டிருக்கிறாங்க நிறைய பேர். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய நிலை இப்படியாய் மாறிவிட்டது. இப்படி இருக்கைக்குள்ள நாங்கள் கொஞ்சம் சமூக பொறுப்பாக செயற்பட வேண்டும். இந்த நிலைபெறான அபிவிருத்தி, சஸ்டைனபிலிட்டி அப்படின்றதனுடைய தாற்பயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கையும் இங்க இருக்கக்கூடிய வளங்களும் எங்களுக்கு சொந்தமானது மட்டுமல்ல,
அது எதிர்கால சந்ததிக்கும் சொந்தமானது. அவர்களுக்கு நாங்கள் எப்படி அதை பயன்படுத்தினோமோ அல்லது எங்களுடைய முன்னோர்கள் அதை எப்படி பயன்படுத்தினார்களோ அப்படியே அவர்களுக்கு அதை கையளிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கும் இருக்குது. கொஞ்சம் எங்களை சூழ உள்ள பகுதியை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம் என்று கூறுகிறோம் இன்றைய தலைப்பு நிகழ்ச்சியில். என்னை பொறுத்தவரை குப்பைகள் வீதிகளிலே கொட்டப்படும் குப்பைகளை பார்த்து மூக்கை மூடிக்கொண்டு செல்பவர்கள் தான் முதல் குற்றவாளிகள். அதுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நாங்கள் எதையுமே அக்செப்ட் பண்ண தொடங்கிட்டோம்னா, நாங்கள் பிள்ளைகளை அக்செப்ட் பண்ணுவோம்னா நாங்கள் குற்றவாளிகள் தான். எனவே இனியிலிருந்தாவது இந்த குப்பைகளுக்கு எதிரான ஒரு மாற்றமும் யாழ்ப்பாணத்தில் வடமாநிலத்திலே பொதுவாக இலங்கையிலே உருவாக வேண்டும் இந்த மாற்றத்துக்கான அரசாங்கத்தில் என்று கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் ஹாத்தியானி ராஜேஷ் கண்ணா. நன்றி நேயர்களே.